pasumai vivashayam நேயர்களுக்கு வணக்கம். ஸோ நான் ஸ்வாட் அசோசியேட்ஸ்ங்கிற கம்பெனி ஈரோட்டிலேருந்து நான் முருகன் பேசுகிறேன். ஸோ நம்மளுடைய ஷோரூமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலத்திலே நம்மளது இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணைகள் க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக வாகனங்கள்லாம் வாஷ் பண்ணுறதுக்காக ஃபுல் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் வாஷர் போட்டிருந்தோம். ஸோ இப்போ குளிர்காலம் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ஹீட் ஆல்ரெடி நம்ம ரொம்ப வருஷங்களாக தயாரிச்சு கொடுத்துட்ருக்கு இல்லைங்களா, வாட்டர் ஹீட்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் தயாரிச்சு கொடுத்துட்ருக்கு இல்லைங்களா. ஸோ அதோட ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராடக்டோட ரிவ்யூ அப்படிங்கிறது கொடுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ வாட்டர் ஹீட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய பிராண்டு சன்னுங்க. வாட்டர் ஹீட்னா சன்னு. ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப ஃபெமிலியர் பிராண்டுங்க இது. ஏன்னா 7 வருஷம் வாரண்டியோட ஃபுல் அண்ட் ஃபுல் இவ்வளோ தான். டோட்டல் ஹீட்டரே இவ்வளோ தாங்க. இதில் மொத்தம் 2 மாடல் கொடுத்துட்டு இருக்கோம். சன் எஸ்எஸ், சன் விஎக்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 மாடல் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ரெண்டுமே ஃபுல்லாக டோட்டல் இதே தான். ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் என்னங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம் வாங்க. ஒரே ஒரு ஆணி இருந்தால் போதும், ஒரு சுடுதண்ணி ஹீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எப்படிங்கிற பாருங்கள். ஈஸியாக நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஈஸியாக ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இது உள்ள மிஷினுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் கொடுத்துருக்கோம், வாரண்டி கார்டு கொடுத்துருக்கோம். ஸோ இது இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் மிஷினோட இன்புட், அதாவது வாட்டரோட இன்புட் கொடுக்குறோம் இல்லைங்களா, இன்புட்டுக்காக இன்புட் ஹோஸ் கொடுத்துட்றோம். இது 1.5 மீட்டருக்கு ஹோஸ் கொடுத்துறாங்க. மிஷின் கூட எல்லாமே ஃபுல்லாக கொடுத்து இது டேப்பில் கனெக்ட் பண்ணுறது, இது மிஷினில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேப்பில் கனெக்ட் பண்ணுறது உங்களுக்கு பெரிய சின்ன அடாப்டர்னு சின்னது பெருசுன்னு பெரிய அடாப்டர் கொடுத்துட்றோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இதுதான் டோட்டல் ஹீட்டர்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். இதுதான் ஹீட்டருங்க. ஓகேங்களா, தெரியுதுங்களா, இவ்வளோதான். ஸோ இதில் உங்களுக்கு சன் விஎக்ஸ்ன்னு சொல்லி ஒரு மாடல், இது சன் எஸ்எஸ்ன்னு மாடல். ஸோ இதுலேயே உங்களுக்கு சேம் டைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஃபீச்சரோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன் விஎக்ஸ்னு ஒரு மாடல் கொடுக்குறோம். கிட்டத்தட்ட சேம் அதே தான். இதில் உங்களுக்கு ஆன் ஆஃப் பிரேக்கர் சுவிட்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். தெரியுதுங்களா, இதில் உங்களுக்கு ஆன் ஆஃப் பிரேக்கர் சுவிட்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட சேம் இதே தான். ஸோ இதில் உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் உங்களுக்கு ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்காது. அதாவது பாத்ரூமுக்கு உள்ளுக்குள்ளே நீங்கள் ஆன் ஆஃப் சுவிட்ச் இருந்தால் நார்மல் மிஷினே போதும். இல்லை பாத்ரூம் மட்டும் வெளியில் ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி சன் விஎக்ஸ் மாடல் வாங்கிக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளி சுவிட்ச் ஆன்லேயே வச்சுட்டு இதில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனில் கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள். ஒரே ஒரு ஸ்க்ரூ பண்ணுறது மட்டும்தான் சிம்பிள். எல்லா 2 மாடலுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிம்பிள் ஸ்க்ரூ, சிம்பிள் ஹேங்கிங், அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ இது எப்படின்னு கேட்டிங்கனாக்க சுடுதண்ணிக்காக நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் தேவையில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்டன்ட் ஹீட்டர், அதாவது நார்மல் இன்புட் டேப் பண்ணுறோம் இல்லைங்களா, இது நீங்கள் டேரெக்டாக எப்படிங்கிறத டேப்பில் கனெக்ட் பண்ணிக்கிறோம் பாருங்கள். இது வாட்டரோட இன்லெட்டு. இதில் சுடுதண்ணி வரதுக்கு அவுட்லெட் வரதுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டரோட அவுட்லெட்டு. ஓகேங்களா, இது உங்களுக்கு வாட்டர் இன்லெட் உங்களுக்கு டேப்பில் கனெக்ட் பண்ணி விட்டுட்டு எப்படிங்க லைவாக காமிக்கிறேன், மேனுவலாக இப்போ சொல்கிறேன் பாருங்கள். டேப்பில் கனெக்ட் பண்ணி விட்டுட்டு இது ஆர்டினரி நம்ம நார்மல் ஃப்ளக் டேப் இருக்கு இல்லைங்களா, ஃப்ளக்கில் மட்டும் நீங்கள் ஃப்ளக்கில் மாட்டிக்கிட்டிங்கன்னா போதும். பாருங்கள், டேப்பை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு தண்ணி வந்ததுக்கப்புறம் சுவிட்ச் ஆன் பண்ணி கண்டினியூ ஃபுல்லாக உங்களுக்கு ஹாட் வாட்டர் வந்துக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட இதுக்கு உங்களுக்கு 1 மணி நேரம் யூஸ் பண்ணால் மட்டும் தான் 1 யூனிட் கரண்ட் செலவாகும். ஸோ இதுக்குன்னு தனியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளம்பர் செலவோ எலக்ட்ரீஷியன் செலவோ எந்த செலவும் கிடையாது. எல்லா பாத்ரூம்லேயும் டேப் இருக்கும், டேப்பில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். எல்லா பாத்ரூம்லேயும் ஃப்ளக் இருக்கும், இல்லாட்டி ஒரு சுவிட்ச் பாக்ஸ் அடிச்சுக்க போகிறோம். 15 ஆம்ஸ் பெரிய பின்னை மட்டும் போட்டுட்டு ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சன் எஸ்எஸ்ன்னு மாடல் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ சன் எஸ்எஸ் இதோட மாடல், இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2180 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதில் சன் விஎக்ஸ்ன்னு சொல்லிட்டு சேஃப்டி மாடல் இருக்குது இல்லைங்களா, இதுக்கு 2780 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். ரெண்டுக்கும் காமனாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வருஷம் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி கொடுக்குறோம். 2 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி. மேலே உங்களுக்கு 5 வருஷம் ஃப்ரீ சர்வீஸ் வாரண்டி கொடுத்துட்ருக்கோம். அதிக ஹார்ட்னஸ் இருக்கிற மாதிரி உப்பு தண்ணியில் கூட அவ்வளோ சீக்கிரம் குயிக்காக உங்களுக்கு சால்ட் ஃபார்ம் ஆகாது. ஸோ ரெண்டாவது என்ன கேட்டிங்கனாக்க டேப்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு இது பாத்ரூமுக்கு மட்டும் இல்லாமல் கிச்சனில் வச்சுட்டு பாத்திரம் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், பாத்ரூமில் வச்சு குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணைகளுக்கு கோழி குஞ்சு இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் அதுக்கெல்லாம் சுடுதண்ணி வைக்கிறோம் இல்லைங்களா, மழை காலத்தில் சுடுதண்ணி எடுத்துக்கலாம். மாட்டு பண்ணைகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுடுதண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஹாட் வாட்டர் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு சுடுதண்ணி தேவைப்படுதோ ஸோ அங்கெல்லாம் டேப்பில் கனெக்ட் பண்ணி ஆன்லைன் ஹீட்டர், அதாவது உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு ஆன்லைனில் ஃபுல்லாக கண்டினியூ வர மாதிரி ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மிஷினுக்கும் ஆல்ரெடி நான் சொன்ன 2 வருஷம் கேரண்டி, 5 வருஷம் வாரண்டி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வந்து எப்படி ஃபிட் பண்ணி எப்படி ஹீட் வருதுங்கிற ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயின் மறுபடியும் ஷார்ட்டாக சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கனாக்கா என்னென்னா உங்களுக்கு பிளம்பர் எலக்ட்ரிஷியன் தேவையில்லை. நீங்களே ஒரே ஒரு ஆணி இருந்தால் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். டேப்பை திறந்தால் போதும், சுடுதண்ணி கண்டினியூ சுடுதண்ணி வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு 2 வருஷம் கேரண்டி இருக்குது, மேலே 5 வருஷம் வாரண்டி இருக்குது. இந்த சன் எஸ்எஸ் இதோட மாடலோட ரேட் வந்து 2180 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன் விஎக்ஸ் மாடல் 2780 ரூபா. ரெண்டுக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி கொடுக்குறோம், மேலே 5 வருஷம் வாரண்டி கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 24-25 வருஷங்களா நம்ம சன் ரெஜிஸ்டர்டு ட்ரேட் மார்க்கோட நம்ம ஹோல்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா இது மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன் நேம் சின்ன சேஞ்சஸ் பண்ணி மார்க்கெட்டில் வித்துட்டு இருக்காங்க, நீங்கள் ஏமாந்துட வேண்டாம். சன்னுங்கிறது ரெஜிஸ்டர்ட் ட்ரேட் மார்க்கோட கொடுத்துட்ருக்கோம். 2 வருஷம் கேரண்டி, 5 வருஷம் வாரண்டியோட கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம சேலத்தில் ஈரோட்டில் ஸ்வாட் அசோசியேட்ஸ் நம்மளுடைய பாயிண்டில் கிடைக்கும். ஸோ இது நெக்ஸ்ட் விட்டோம்னாக்க சேலத்தில் நம்மளுடைய ஷோரூம் இருக்குது, சொர்ணபுரியில் கிடைக்கும், அங்கே கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இது அதாவது உங்களுக்கு நேரில் வந்து வாங்குறவங்க டேரெக்டாக வந்து பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ அப்படி இல்லாதவங்க சப்போஸ் நேரில் வர முடியாதவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க ஸோ நம்மளுடைய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்கன்னாக்க ஸோ எங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல்லாக தரோம், எல்லாமே ஃபுல்லாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி உங்கள் அட்ரஸ் அனுப்புனீங்கன்னா கொரியர் அனுப்பி கொடுத்துறோம். ஒரு நாளில் உங்களுக்கு டோர் டெலிவரி வீட்டுக்கே வந்துடும். ஸோ அதே மாதிரி சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏதாவது கம்ப்ளைண்ட்ங்கிற பட்சத்தில் ஸோ டோட்டல் மிஷின் இவ்வளோ தான். இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் பண்ணிடுங்க.
இதே மாதிரி பாக்ஸில் உள்ளே போட்டுட்டு கொரியரில் இன்றைக்கி எங்களுக்கு அனுப்புனீங்கன்னா நாளைக்கு எங்களுக்கு கொரியர் வந்துடும். இது ரெடி பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் to 1/2 மணி நேரம் அவ்வளோதான். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்றைக்கே எங்களுக்கு கை கிடைச்ச அன்றைக்கே உங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி ரிட்டன் அனுப்பி விட்டுருவோம். ஒரு 2 daysல மேக்ஸிமம் உங்களுக்கு சர்வீஸுங்கிறது கிளியர் முடிஞ்சு போயிடும். ஸோ அப்படிங்கிறப்ப என்னென்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு ஆல்ரெடி ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற சன்கீசர் வாடிக்கையாளர்களுக்கு நன்றி. ப்ராடக்ட்டை பற்றி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அது எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபேக்ட்ரிக்குள்ள சின்ன பாயிண்ட் தான் இருக்குது. அதாவது உங்களுக்கு ஒரு வாட்டர் பாயிண்ட், டேப் பாயிண்ட் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிச்சன் மாதிரி பாயிண்ட்ல யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது மாதிரி காமனான பாயிண்ட், அதாவது உங்களுக்கு பக்கத்தில் டேப் இருந்தால் போதும், ப்ளக் இருந்தால் போதும். ஸோ பாத்ரூம்லேயே ஆகட்டும் கிச்சன்லேயே ஆகட்டும், பாத்ரூம் டேப்பில் உங்களுக்கு பாருங்க டேப்பில் டேப் இன் பண்ணியிருக்கோம். தண்ணியை திறந்து விட்டுட்டு தண்ணி வெளியில் வந்ததுக்கப்புறம் ஃப்ளக்கில் போட்டிருக்கேன் 15 amps பெரிய ஃப்ளக். சுவிட்சை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ ஆன் பண்ண உடனே உங்களுக்கு மிஷின் ஆனில் இருக்குங்கிறது எப்படி தெரிஞ்சிக்கலாம்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு பாருங்க. ஸோ இந்த பச்சை கலர் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ இப்போ மிஷின் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா டேப்பை ஓப்பன் பண்ணிட்டு தண்ணி சுவிட்சை ஆன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 10 செகண்ட் மட்டும், அதாவது அந்த மிஷின் வந்து அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த தண்ணி வந்து கொதிநிலை வரனால 10 செகண்ட் மட்டும் வாட்டரோட ஃப்ளோ ஸ்லோவாக கொடுங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு கொதிக்கிற டெம்பரேச்சர் வந்துடும் பாருங்க. கிட்டத்தட்ட சூடு வந்துருச்சுங்களா, சூடு வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி வேகத்தை கூட்டிக்கலாம். இதாவது உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு 20 லிட்டர் பக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நிறையறதுக்கு அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம் ரன் பண்ணிங்கன்னா போதும். கிட்டத்தட்ட 1 hour யூஸ் பண்ணால் மட்டும்தான் ஒரு யூனிட் கரண்ட் செலவாகும். இதில் ஹீட் வந்து மேக்ஸிமம் 90 டிகிரி வரைக்கும் எடுக்கலாம். அதாவது உங்களுக்கு ஸ்டீம் புகையாக வருது இல்லைங்களா, ஸோ அந்த அளவுக்கு வர வரைக்கும் எடுக்கலாம். ஸோ அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தண்ணியோட வாட்டர் இன்புட் லெவல் இருக்கு இல்லைங்களா, தண்ணி வேகத்தை குறைவாக கொடுக்க ஃபுல்லாக கொதிச்சு வரும். தண்ணி நீங்கள் அதிகமாக திறக்க நார்மல் ஹீட் வரும். இப்போ நம்ம நார்மலாக உங்களுக்கு இதை வந்து இந்த மாதிரி ஒரு RO மிஷின்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு குடிக்கிற மாதிரி வேணும்னாக்கா இப்போ இதோட இன்புட் இருக்கு இல்லைங்களா, இந்த இன்புட் எடுத்து நீங்கள் டேரெக்டாக ROவோட மிஷினில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி வாட்டர் ஃப்ளோ இந்த மாதிரி ஸ்லோவாக கொடுத்தீங்கன்னா பாருங்க தொட முடியாத அளவுக்கு சூடு இருக்கு இல்லைங்களா, ஃபுல்லாக உங்களுக்கு கொதிச்சு வரும். குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நார்மலாக வெது குளிக்கிற மாதிரி மற்ற யூசேஜுக்கு மாதிரி வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் வெது அதோட ஒரு 40 டிகிரி 45 டிகிரி இந்த மாதிரி மட்டும் இருந்தால் போதுங்கிற மாதிரி இருந்தாக்க தண்ணியோட வேகத்தை நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கூட்டிக்கலாம். இப்போ பாருங்க தண்ணி வேகத்தை கூட்டியிருக்கேன் பாருங்க, வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிமிடேஷன் கிடையாது. அதாவது உங்களுக்கு ஒரு பக்கெட் தான் எடுக்கணும், 2 பக்கெட் தான் எடுக்கணும், அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அதாவது இதோட கெப்பாசிட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஹீட்டர்னு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ கெப்பாசிட்டின்னு கேட்பாங்க. இதோட கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள நிற்கிற வாட்டர் லெவல் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 600 to 700 ml நிற்கும். ஆனால் டேங்க்ல ஒரு 2000 லிட்டர் தண்ணி இருந்தாலும் அந்த 2000 லிட்டர் தண்ணியும் காலியாகிற வரைக்கும் சுடு தண்ணி வந்துகிட்டே இருக்கும். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா தண்ணி கண்டினியூஸாக இந்த மாதிரி ரன்னிங்கில் வந்துட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ வர சப்போஸ் டேங்க்ல தண்ணி இல்லை இந்த பாருங்க டேப்பை க்ளோஸ் பண்ணிட்டேன் இல்லைங்களா, இப்போ வாட்டர் இன்புட் ஆகலை. வாட்டர் இன்புட் டேங்கில் தண்ணி இல்லாமல் ட்ரை ஆயிடுச்சுனாலும் உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள ஒரு 600-700 ml தண்ணி இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, 90 டிகிரிக்கு மேலே சூடானா ஆட்டோமேட்டிக் மிஷின் உங்களுக்கு அதுவாகவே கட் ஆஃப் ஆகிடும். ஆட்டோ கட் ஆஃப். அந்த ஆட்டோ கட் ஆஃப் ஆயிடுச்சுங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா இப்போ பாருங்க, இப்போ இது வரல இப்போ ரன்னிங்கில் இருக்குது, கிரீன் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு இல்லைங்களா. கட் ஆஃப்னு பார்த்தீங்கன்னாக்க 90 டிகிரிக்கு மேலே ஃபுல்லாக ஸ்டீம் ஆவியோட வர மாதிரி. ஸோ அந்த சுச்சுவேஷன் வந்தோடனே ஆட்டோமேட்டிக் ரெட் லைட் வந்து ஆட்டோமேட்டிக் மிஷின் பவர்லேருந்து எல்லாத்தையும் உங்களுக்கு ஷட் டவுன் பண்ணிடும். ஆட்டோமேட்டிக் மிஷின் அதே கட் ஆஃப் ஆகிடும். ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்க. இப்போ வாட்டர் இன்புட் இல்லை பாருங்க, ஃபுல்லாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக உங்களுக்கு ஸ்டீம் வருது தெரியுது இல்லைங்களா, ஆவி பறக்கல வந்து இப்போ பாருங்க ரெட் கலர் லைட் வந்துருச்சு. இப்போ டோட்டல் கரண்ட் எல்லாமே ஃபுல்லாக ஷட் டவுன் ஆயிருச்சு. ஓவர் ஹீட் ஆனால் உங்களுக்கு அதே ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் ஆயிருச்சு. சப்போஸ் இப்போ இது எப்படி கட் ஆஃப் ஆயிருச்சு அதனால என்ன கேட்டாங்க, வாட்டர் இன்புட் இல்லை அதனால கட் ஆஃப் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒன்ஸ் கட் ஆஃப் ஆனால் ரீஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஸ்டார்ட் பட்டன் தனியாக கொடுத்துருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஓவர் ஹீட் ஆனால் வாட்டர் இன்புட் இல்லாதனால ஓவர் ஹீட் ஆனாலும் உங்களுக்கு கட் ஆஃப் ஆயிருச்சு இல்லைங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டேப்பை திறந்து விடுறோம். திறந்து விட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற தண்ணி ஃபுல்லாக பார்த்திருக்கும், ஃபுல்லாக இந்த அளவுக்கு ஆவி பறக்கிற அளவுக்கு இருக்கு இல்லைங்களா. இந்த சுடு தண்ணி எல்லாம் ஃபுல்லாக சூடு குறைஞ்சிடும். கிட்டத்தட்ட ஒரு 4-5 லிட்டர் தண்ணி ஃபுல்லாக திறந்து விடுங்க, மெஷின் ஃபுல்லாக கூல் ஆகிடும். ஸோ கூல் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ரீசெட் பட்டன் கொடுத்துருக்கோம். இந்த பட்டனை ஒரு டைம் நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். இப்போ பாருங்கள் ரெட் லைட் வந்து க்ரீன் லைட்டுக்கு மாறிக்கிச்சு. ஸோ இப்போ நார்மலி எப்பவும் போல ஆஸ் உங்களுக்கு சுடு தண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு சொன்னபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிட்டிங்கிறது ரொம்ப ஈஸி. டேப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கோம், ப்ளக்கில் போட்டுருக்கோம். எப்பவுமே பார்த்தீங்கன்னா வாட்டரை திறந்து விட்டுட்டு தண்ணி கோல்டு வாட்டர் பச்சை தண்ணி வெளியில் வந்துடணும். தண்ணி வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணிக்கணும். ஸோ இது மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்க லைஃப் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி உங்களுக்கு 2 வருஷம் கேரண்டி நாங்களே கொடுத்துறோம். மேலே 5 வருஷம் ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்துறோம். ஸோ டோட்டல் 7 வருஷம் எங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கும். ரெண்டாவது என்ன, ஒரு சில ஏரியாவில் உப்பு தண்ணியோட ஹார்ட்னஸ் மட்டும் அதிகமாக இருக்குது, உப்புக்கு பார்த்துச்சுன்னா மட்டும் அந்த எலமெண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது.